வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நண்பர்களே வணக்கம். உங்க உடம்புக்குள்ளேயே உங்களை பாதுகாக்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம உடம்போட அந்த சீக்ரெட் பாடிகார்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ராஜ்யத்தை பாதுகாக்க ஒரு பெரிய படைய வச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, அந்த படைய அவர் அரண்மனைக்குள்ள பத்திரமா வச்சிருப்பாரா? இல்ல எதிரிங்க வர்ற எல்லையில நிறுத்தி வைப்பாரா? நிச்சயமா பார்டர்ல தானே நிறுத்தி வைப்பாரு. நம்ம உடம்புக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட குடல் தான். அதனாலதான் நம்ம உடம்பு அதோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோமே, அந்த படையில 70% நம்ம குடல்ல தான் நிறுத்தி வச்சிருக்கு. ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வயிறு வெறும் சாப்பாட்ட ஜீரணம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அதுதான் உங்க உடம்போட மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை. சரி வாங்க, நம்மளோட அந்த உள்படை, அதாவது நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற அந்த ஆர்மிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம குடலுக்குள்ள ஒரு பெரிய சிட்டி மாதிரியே ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சயின்ஸ்ல இத கட் மைக்ரோபயோம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல குடல் நுண்ணுயிரிகள். சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ற ஒரு தனி உலகம்தான் இது. நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும்னா இந்த நுண்ணுயிரிகளோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் ஒரு 85%, கெட்ட பாக்டீரியாக்கள் ஒரு 15% இருக்கணும். இந்த கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 டீமோட வேலை என்னன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இந்த நல்லவங்க டீம் சாப்பாட்டை ஜீரணிக்க ஹெல்ப் பண்றதோட நமக்கு தேவையான வைட்டமின்ஸ்களையும் தயார் பண்ணுது. ஆனா இந்த கெட்டவங்க டீம் எப்ப ஓவர் பவர் ஆகுதோ அப்போதான் நமக்கு நோயெல்லாம் வருது. ஆனா பாருங்க, நம்ம பண்ற சில தவறுகளால தான் இந்த பேலன்ஸே கெட்டு போகுது. சரியா தூங்காதது, ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்னு கண்டதையும் சாப்பிடுறது, அப்புறம் டாக்டர் கிட்ட கேட்காமலேயே ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்மளோட நல்ல பாக்டீரியாக்களை கொன்னு கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு வழி செஞ்சிடுது. சரி, ஒரு கேள்வி வருதில்ல, வயித்துல இருக்கிற இந்த பாக்டீரியாவுக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன சம்பந்தம்? இதுங்க எப்படி ஒன்னோட ஒன்னு பேசிக்குது? இங்கதாங்க ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. நம்ம குடல் சுவரியே கேல்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு. இத நம்ம இம்யூன் செல்ஸுக்கான ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் ஸ்கூல்னு சொல்லலாம். ஆமா, இங்கதான் நம்மளோட படை வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இந்த மிலிட்டரி ஸ்கூல்ல நம்மளோட நல்ல பாக்டீரியாக்கள் தான் டீச்சர்ஸ். அவங்க தான் நம்ம இம்யூன் செல்ஸ் கிட்ட, டேய் இது கொரோனா வைரஸ், இது ஃப்ளூ வைரஸ், இவங்கள பார்த்தா உடனே அட்டாக் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது. ஒருவேளை இந்த நல்ல பாக்டீரியா டீச்சர்ஸ் இல்லனா என்னாகும்? நம்ம செல்கள் கன்ஃபியூஸ் ஆகி எது எதிரி எது நண்பர்னு தெரியாம நம்ம சொந்த உடம்பையே தாக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமா இருக்குல்ல? சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த கோட்டை சுவர் உடைஞ்சா என்ன ஆகும்? அதாவது நம்ம குடல் சுவரோட முக்கியத்துவத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்க குடல் சுவரை ஒரு நல்ல கொசுவலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கொசுவலை என்ன பண்ணும்? காத்த உள்ளே விடும், ஆனா கொசுவை உள்ளே விடாது. கரெக்டா? அதே மாதிரி தாங்க, ஒரு ஹெல்தியான குடல் சுவர் சாப்பாட்டுல இருக்கிற நல்ல சத்துக்களை மட்டும் ரத்தத்துக்குள்ள போக விடும். ஆனா தேவையில்லாத நச்சுக்கள், ஜீரணமாகாத சாப்பாடு, கிருமிகள் இதையெல்லாம் உள்ளே விடாம தடுத்து நிறுத்திடும். ஆனா ஒருவேளை அந்த கொசு வலையில ஓட்ட விழுந்தா, அதே மாதிரி நம்ம குடல் சுவர்ல சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்துட்டா என்னாகும்? எல்லா கெட்ட பொருட்களும் ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிரும். இததாங்க லீக்கி கட்னு சொல்றாங்க. இந்த டேமேஜுக்கு யாரு காரணம்? வேற யாரும் இல்ல, நம்ம அதிகமா சாப்பிடுற சர்க்கரை, மைதா, அப்புறம் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான். இதுங்க தான் அந்த குடல் சுவர்ல ஓட்டைய போட்டு அதை ஒரு லீக்கான பைப்பா மாத்திருது. இதனால தேவையில்லாத நச்சு பொருட்கள் ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குது. இவ்ளோ சொன்னதும் பயப்படாதீங்க, ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. நம்மளோட இந்த பாதுகாப்பு கோட்டைய மறுபடியும் பலப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கு. நம்ம குடலோட ஹெல்த்தை திரும்ப கொண்டு வர இந்த 3 விஷயங்களை செஞ்சா போதும். 1 ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்க்கணும், 2 ப்ரீபயோட்டிக்ஸ் சேர்க்கணும், 3 அந்த குண்டு போடுறத நிறுத்தணும். முதல்ல ஸ்டெப் 1 ப்ரோபயோட்டிக்ஸ். அப்படின்னா நம்மளோட நல்ல படைவீரர்களை, அதாவது நல்ல பாக்டீரியாக்களை நேரடியா உள்ள அனுப்புறது. நம்ம வீட்டு தயிர், மோர், புளிச்ச இட்லி தோசை மாவு, அப்புறம் எண்ணெயில வதக்காம உப்புல ஊற வச்ச ஊறுகாய், இது எல்லாமே சூப்பரான ப்ரோபயோட்டிக் உணவுகள். 2வது ஸ்டெப் ப்ரீபயோட்டிக்ஸ். சரி,
படை வீரர்களை உள்ள அனுப்பிட்டா மட்டும் போதுமா? அவங்களுக்கு சாப்பாடு வேணாமா? அந்த சாப்பாடு தான் ப்ரீபயோட்டிக்ஸ். சிம்பிளா சொன்னா நார்ச்சத்து. வெங்காயம், பூண்டு, வாழைப்பழம், எல்லா விதமான பருப்பு வகைகள், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற கீரைகள், இதெல்லாம் தான் நம்ம நல்ல பாக்டீரியாக்களோட ஃபேவரட் ஃபுட். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அந்த குண்டு போடுறத நிறுத்தணும். அதாவது டாக்டர் சொல்லாம நீங்களா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறத உடனே நிறுத்தணும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ஒரு அணுகுண்டு மாதிரி. அது கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும்போது கூடவே நம்ம நண்பர்களான நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து காலி பண்ணிடும். சோ கடைசியா சொல்ல வர்றது ஒண்ணுதான், இந்த மொத்த படைக்கும் நீங்க தாங்க தளபதி. உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. உங்க குடலை ஒரு தோட்டம் மாதிரி நடிச்சுக்கோங்க. அந்த தோட்டத்துல அழகான பூக்களை வளர்க்கணுமா இல்ல தேவையில்லாத களைச்செடிகளை வளர்க்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சுத்தி வளைச்சு சொன்னா விஷயம் இதுதான். உங்க வயிறு ஆரோக்கியமா இருந்தா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கணக்கு. அதனால இனிமே நீங்க சாப்பிட உட்காரும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க சாப்பிட போற சாப்பாடு உங்க உள்படைக்கு சக்திய கொடுக்க போகுதா இல்ல அதை பலவீனப்படுத்த போகுதா? சொல்லுங்க, இன்னைக்கு உங்க படைக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.